தாவேக்கா, அதிமுக கூட்டணி அமையுமா? அமையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் அமையறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேச்சுவார்த்தைலாம் செய்யப்பட்டுட்டு இருந்தது. இன்னமும் திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. திமுக, ஆ அதுக்கப்புறம் பாஜக இது 2 தான் ஐடியாலஜிக்கல் மற்றும் பொலிட்டிக்கல் எனிமீஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதில என்னதான் நடந்துட்டு இருக்கு? வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த ஏடிஎம்கே, டிவிகே இந்த அலையன்ஸ் பேச்சில் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, அவரோட முதலாம் மாநில மாநாடு விசாலையில் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 3,00,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க. இந்த 2வது மாநில மாநாட்டில் 2லேருந்து 3,00,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 பேருக்கு கிட்ட வரைக்கும் வந்திருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த கூட்டத்தை பார்த்தா 1வது மாநில மாநாடுல 3,00,000 பேர்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாநாடை கேள்விப்பட்டதெல்லாம் அப்போ அந்த தினமலர், தினத்தந்தி அந்த நியூஸ் பேப்பர்லலாம் வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுட்டு இருந்தது. டிசம்பர் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி சீட்டு கேட்குறாரு விஜய் அவர்கள். டிவிகேலேருந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபருக்கு நான் வந்து எனக்கு நீங்கள் பாதிக்கு பாதி சீட்டு கொடுக்கணும், அது இல்லாமல் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னாலே ஒரு விஷயம் கிடையாதுன்னு தான் அர்த்தம். அதுவே நீங்கள் கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா சித்தராமையா அவங்களுக்கும் சிவகுமார் அவங்களுக்கும் வந்து ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி அவங்க வச்சுப்பாங்க, அப்புறம் 2.5 வருஷம் கழிச்சு சிவகுமார் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாலே ஒரு விஷயம் அதில் இருக்கு. அதுதான் ஒரு பொருள் ரூ. 100 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ரூ. 1000 மதிப்புள்ள பொருள் ரூ. 100 கொடுக்குறாங்க. ஆனால் டிஎன்சி அப்ளைனாலே அது ரூ. 100 கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு 4-5 பொருள் வாங்கினா அது ரூ. 100 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டிஎன்சி. அதில் வந்து 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி வந்து திரு விஜய் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா திரு பிரசாந்த் கிஷோர் அவங்க இருந்தாங்க. டிவிகே அலையன்ஸுக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஜன்சூராஜன் ஒரு கட்சி ஆரம்பித்து பீகாருக்கு அவங்க போய் எலெக்ஷன்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷன் வருது. அந்த சமயத்தில் திரு விஜய் அவர்கள், டிவிகே விஜய் அவர்கள் என்ன திட்டம் போட்டிருந்தாரு அப்படின்னா, இந்த வருஷம் கடைசி வரைக்குமே திரு விஜய் அவர்களோட திட்டம் என்னவா இருந்ததுன்னா, அதிமுக கூட்டணி போகிறப்ப சீட்டு ஷேரிங்காக இந்த வருஷம் கடைசி வரைக்கும் 2025 இந்த வருஷம் கடைசி வரைக்குமே இந்த சர்வீஸ்லாம் வந்து ஃபேக் சர்வீஸ்லாம் நிறைய சர்வீஸ் இருக்குது. நம்மளால் குறிப்பிட முடியும். ஆனால் அதுக்கு நம்ம ஆதாரங்கள்லாம் கேட்பாங்க. அதனால் நம்ம குறிப்பிட வேணாம். ஃபேக் சர்வீஸ் இந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ வாக்கு இருக்குது, இந்த கட்சிக்கு இவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஃபேக் சர்வீஸ்லாம் இருக்குது. நான் சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சாணக்கியா சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ்லாம் எப்படி எடுப்பாங்க? ஒரு 26 கேள்வி கேட்போம். அந்த ப்ரெஸ் மீட்லாம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல, யார் கூட்டு போடுவீங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு 26 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி யாருக்கு கூட்டு போட்டீங்க, சீமாவை பற்றி உங்களோட கருத்து என்ன, ஸ்டாலின் அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்ன, அண்ணாமலை அவங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வே கம்பெனிஸ்லாம் வச்சுட்டு இந்த வருஷம் கடைசி வரைக்குமே திரு விஜய் அவங்களுக்கு வந்து 20% வாக்கு இருக்குது, 30% வாக்கு இருக்குது, எப்படியும் மீட்டிங்ஸ்லாம் போவாங்க. மீட்டிங்ஸ்லாம் போட வந்து சுற்றுப்பயணம்லாம் போகும்போது கண்டிப்பாக வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். இப்போ 10% சொல்லியிருக்கிறவங்க நாளைக்கு 12% அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஓட்டு சதவீதம் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் மூலியமா ஓட்டு சதவீதம் அதிகமானச்ச மாதிரி காமிச்சிட்டு பாதிக்கு பாதி சீட்டு வாங்கிடலாம் இந்த வருஷம் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால டிசம்பர்லேருந்து இந்த பேச்சுவார்த்தை போன வருஷம் நவம்பர்லேருந்து இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்களும் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. டிவிக்கு என்ன அலையன்ஸ்க்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் வந்து அவர் போயிட்டு பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சுட்டார். ஏன்னா இவங்க ஆப்போசிட்டில் வரதுக்கான அந்த சமிக்கைகள் ஒன்று கூட இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நானே சொல்கிறேன். அப்போ நான் வந்து என்னோட பழைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓம் பிரகாஷ்னு அவர் ஐபேக் நிறுவனத்தில் வேலை செஞ்சவர். அவரும் அதே கருத்து தான் சொல்லியிருந்தார். ஐபேக்கோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், நிறைய கட்சிகளுக்கு இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் அவர் பண்ணுறாரு நானே சொல்கிறப்போ திரு இபிஎஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரா என்ன, அதனால் போய் பிஜேபியை கூட அலையன்ஸ் வச்சுட்டாரு. இப்போ பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சுட்டாரு. இந்த அலையன்ஸ் இருக்கும் வந்து டிவிகே வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ரொம்ப பலமாக இந்த கூட்டணியாக இருக்கும். ஏன்னா ஒரு 10-15% வாக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அது ஆப்போசிட்டில் டிஎம்கே அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 2% காங்கிரஸுக்கு மட்டும் தான் 5% இருக்குது. அது 2014 ப்ரூவ் பண்ணது தனிச்சு போட்டிக்கிட்டப்போ. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% கம்மியாக உள்ள கட்சி தான். இப்போ மதிமுகலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திமுக அளவுக்கு ஓட்டு வங்கியே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட கட்சிக்கு அவ்வளோ இது வந்துட்டார், டவுன் ஆகிடுச்சு. அவரோட கட்சி மவுஸ் அவர் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல பிஜேபியோட ஏடிஎம்கே வந்து அலையன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தினமலரில் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 80 சீட் கேட்குறாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 80 சீட்டு கேட்குறாரு, ஒரு அரசியல் கட்சியை கேட்குறாரு. சரி, ஓகே. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஓரங்கட்டப்பட்டாருன்னு வச்சுப்போம். அண்ணாமலை ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது 80லேருந்து 85 தொகுதி வரைக்கும் அவர் 11% வாக்கு வங்கி எடுத்திருந்தாங்க. திரு அதிமுக வந்து
20% எடுத்திருந்தாங்க. அதாவது 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஒரு 80 சீட் வந்து நமக்கு வாங்கணும், பிஜேபி அலையன்ஸ்க்கு, பிஜேபிக்கு மட்டும் 80 சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பிஜேபி அவங்க தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாக்கி ஒரு 15% வாக்கு வங்கி நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட போயிட்டு இந்த இதை கேட்குறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. விஜய் அவங்களும் வந்து கேட்குறதுலாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களோட ஓட்டு வங்கி நிரூபிக்கல. அந்த சமயத்தில் 80 சீட்டு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது கொடுக்கறதுக்கு யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா பிஜேபி சைடில் 80 சீட்டு கேட்குறாங்க, இவங்களுக்கு ஒரு 80 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 80 தொகுதியை வச்சுட்டு அவர் எங்கே போயிட்டு எதில் போயிட்டு போட்டிடுவார், இல்லை யார் முதலமைச்சர் அறிவிப்பார், இப்படி மெஜாரிட்டி வந்தால் தான் கான்ஃபிடென்ஸாக முதலமைச்சர் பதவி போயிட்டு வகிக்க முடியும். பிஜேபியோட பிளான் என்னவாக இருக்குன்னா, சப்போஸ் இந்த கூட்டணி ஸ்வீப் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு 80 சீட்டு வாங்குறோம்னா ஒரு 30-40 சீட் வந்துருச்சு. அப்போ நம்ம ஏடிஎம்கே அலையன்ஸில் எதுக்கு இருந்துட்டு இப்போ டிஎம்கேவோட எம்எல்ஏ சீட்டு ரொம்ப ரேர் சேஞ்சஸ் தான் அது. டிஎம்கேவோட கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா அப்போ டிஎம்டிஏகே எப்படி எதிர்கட்சியானதோ அதே மாதிரி எதிர்கட்சியை தான் அவங்க ஆக பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா இபிஎஸ் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ டிவிகே பிஜேபி டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ் அமையணும்னா அந்த சீட் ஷேரிங்கில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அங்கே இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியை வளர்ந்து கொண்டு இருக்கிற பாஜக அதில் இருக்குது. பிஎம்கே வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த பிஎம்கே வந்தாங்கன்னா பிஎம்கே யார் ரொம்ப அதிக சீட்டு கொடுக்க போகிறாங்களோ அவங்க கூட தான் திரு ராமதாஸ் அவங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களும் அதே கருத்து தான் வந்து சொல்லுவார். ஏன்னா அந்த ஒரு சமீப காலத்தில் ஒரு படத்தில் அவர் சொல்கிறதா அவர் மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரே அர்த்தத்தெல்லாம் தான் வரும். ஸோ இப்போ இவங்க வராங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்கணும், பிஜேபிக்கு சீட்டு கொடுக்கணும், டிஎம்சி இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், இப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்ற ஏற்கனவே இந்த தலைவலிகள்லாம் திரு இபிஎஸ் அவங்களுக்கு இருக்குது. திரு எம்கேஎஸ் அவங்களுக்கு அந்த தலைவலி கிடையாது. திரு டிவிகே வந்து சரி ஓகே டிவிகே யார் கூட போய் அலையன்ஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ஏடிஎம்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, டிஎம்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதை விட்டுட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த மாதிரி தான் கட்சிகள் போயிட்டுருக்கோம். அந்த எல்லா கட்சிகளுமே காங்கிரஸை விட்டுருங்க, காங்கிரஸ் 5% இருக்குது. இந்த கட்சி காங்கிரஸ் தவிர மீதி எந்த கட்சியுமே 1% மேலே வாக்கு வங்கி நிரூபித்தது கிடையாது, தேமுதிக உட்பட. இப்போ டிஎம்கே அலையன்ஸுக்கு இப்படி ஓட்டு அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு அந்த கூட்டணியில் போய் இருக்கிறதுனால ஒரு 10 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலமான கூட்டணி அப்படின்ற பேர் வருது. ஸோ இது ஜெயிக்க போகிற கூட்டணி வெற்றி கூட்டணிக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நிறைய பழக்கங்கள் இருக்குது. நீங்கள் தொகுதிகளில் வந்து இந்த மைன்யூட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்திங்கன்னா ஒரு சமயத்தில் இவங்க ஏடிஎம்கே வந்து அந்த எம்எல்ஏ தொகுதியில் வந்து 50% வாக்கு எடுத்திருப்பாங்க. அதே அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 50% வாக்கு டிஎம்கே எடுத்திருப்பாங்க, இவங்க 40% வாக்கு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்வீப் நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு 10-15% மக்கள் வந்து ஜெயிக்க போகிற கட்சிக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஊரில் ஆட்கள் இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அலையன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த வேட்புமனுலாம் 234 தொகுதிக்கும் அறிவிக்கிற வேட்புமனு தாக்கல் செய்கிற வரைக்குமே அதுக்கான சான்சஸ் இருந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னுலாம் கிடையாது. ஆனால் வந்ததுன்னா இந்த சீட் ஷேரிங்கில் தான் பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் தான் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட தலைமையை எழுத்துக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். அதுக்கு தவிர வர வாய்ப்பு இல்லை. திரு இபிஎஸ் அவங்களாம் வந்து கண்டிப்பாக 100% அதை நான் கேரண்டியாக சொல்லிவிடுவேன். திரு விஜய் அவங்களோட தலைமையெல்லாம் வந்து எக்காரணத்துக்கு ஒன்று அப்படி ஏற்றுக்கிட்டு போனால் டிஎம்கே தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாராவது ஸ்ட்ராட்டஜி கொடுத்து ப்ரூவ் பண்ணி கொடுத்தா கூட அவர் கண்டிப்பாக போக மாட்டார். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.